நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிறந்த செயல்களை பற்றி நமக்கு சொல்லி காண்பிப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு ஒரு வசியத்து செய்யுங்கள் என்பதாக கேட்டாங்க. நசியத்து என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கும் போது சொல்லக்கூடிய வசியத்து என்பது அவர்கள் சென்றதுக்கு பின்னாலும் அதை ஒட்டுமொத்த மக்களுக்காக வேண்டி செய்யக்கூடியது அந்த வசியத். இப்ப இந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு ஒரு வசியத்து செய்யுங்கள் என்பதாக கேட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அப்படியா, உன்னுடைய நாவை தடுத்துக்கொள் என்பதாக சொன்னார். அவர் கேட்டாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நாவை தடுப்பது என்பது என்றால் என்ன, எப்படி நாவை தடுத்துக் கொள்வது என்பதாக கேட்டார். அதுக்கு பெருமானார் அவர்கள் கூறினார்கள், நீ நல்லதை பேசு, இல்லை என்றால் மௌனமாக இரு. கெட்ட விஷயங்களை விட்டு உன்னுடைய நாவை நீ பாதுகாத்துக்கொள், உன்னுடைய நாவை நீ பேணிக்கொள். அப்ப என்ன அர்த்தம், நீ நல்லதை பேசு, இல்லைன்னா மௌனமா இருந்தது என்கின்ற ஒரு செய்தியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த மௌனமாக இருப்பதும் அமைதியாக இருப்பது, இந்த அமைதியாக இருப்பதை எல்லோருமே விரும்புவார்கள். நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னா குழந்தைகள் சப்தமிட்டு கொண்டிருந்தார்கள் என்றால் அந்த குழந்தைகளை பார்த்து என்ன செய்வோம், கொஞ்சம் அமைதியாயிருங்க என்பதாக சொல்லுவோம். நம்ம வீடுதான், அது எவ்வளவு சப்தங்கள் அதுக்குள்ள அந்த நம்முடைய பிள்ளைகள் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் அந்த சப்தத்தை என்ன செய்ய மாட்டாங்க, யாருமே விரும்ப மாட்டாங்க. வீடுகள்ல அதிகமாக சப்தங்கள் போட்டுக்கொண்டு பேசி கொண்டிருந்தாலோ சிரித்து கொண்டிருந்தாலோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் என்ன செஞ்சிருவாங்க, கொஞ்ச நேரம் அமைதியாயிருங்க, ஏன் எல்லாம் கத்திக்கிட்டே இருக்கீங்க என்பதாக சொல்லுவார்கள். அதே போன்று ஒரு மருத்துவமனைக்கு நம்ம போறோம், அந்த மருத்துவமனைக்கு போகும் பொழுது இந்த வாசல்லையே என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு அறிவிப்பு பலகை வைத்திருப்பார்கள். ஒரு குழந்தையினுடைய போட்டோவை போட்டு அது வாயில கை வச்சிருப்போம், அமைதி என்பதாக போட்டிருப்பாங்க. உள்ள நம்ம ரிசப்ஷன்ல நுழைஞ்ச உடனே சைலன்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம், மருத்துவமனையில் யாரும் சப்தமிட்டு கொண்டு கத்தி கொண்டு இருக்க வேணாம், அமைதியாயிருங்க என்பதாக நம்ம பார்க்கிறோம். ஒரு நீதிமன்றத்திலேயே ஒரு நீதிபதி எதை விரும்புவார் அப்படின்னு சொன்னா, காரச்சாரமான விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் அங்கு சலசலப்புகளோ அல்லது மக்களுடைய பேச்சுகளோ கேட்டுச்சுன்னு சொன்னா அமைதியாயிருங்க, சைலன்ஸ் சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாரு, தட்டிடுவார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா இடத்திலும் எல்லோரும் விரும்பக்கூடியது அந்த அமைதி. எல்லோரிடத்திலுமே எல்லாருமே விரும்பக்கூடியது அந்த அமைதி. அந்த அமைதியைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இங்கே மௌனம் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். நீங்கள் மௌனமாக இருங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா,